இவங்க எல்லாத்து வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி பார்த்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டிலேருந்து வெளியேறுது. ஏன்னா தாவேக்காக ஆதரவு கொடுத்துட்டு திமுக கூட்டில் இருக்க முடியாதனால வெளியேறன்னு காதர் மொய்தீன் இருப்பார், அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது எதிர்பார்த்த ஒன்று தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா முஸ்லீமிகள் ஓட்டு எப்போவுமே திமுகங்க ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் அவங்கள அமைச்சரவையில் இடம் கொடுத்ததால் எதிர்காலத்தில் திமுக போகிற சிறுபான்மையான ஓட்டுகள் தடுக்கப்படுவதற்காக பாஜகவால் உருவானப்பட்டவர் தான் விஜயோட அஜெண்டான்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியல. திமுக அதிமுகவுடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் விஜயோட போயிட்டால் திமுக அதிமுக தனித்து இருக்கப்படும். பாஜகவுடைய ஒரு கட்சி தான் பாஜகவை பற்றி எதிர்க்க பயப்படுற கட்சி தான் தமிழ்நாட்டை ஆளணுன்றது அஜெண்டா. ஸோ அதை அசம்பிள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று முந்தா நாள் பார்த்தோன்னா கவர்னர் அலோகார்னு ஒருத்தர் பெரியாரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு, அண்ணா பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. அதாவது தாவேக்கா தயாரித்த அந்த அரசு இதை ஏன் அவர் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்னது இது அவர் இதை ஆர்.என். ரவி அவர்கள் மாதிரி அவர் வாசிக்காமல் இருந்தார்னு வைங்களேன். ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸோடைய ஒரு இதாக நினச்சிப்பாங்க. அதனால் ஓட்டுகள் மறுபடியும் திமுக ஸ்ட்ராங்காக போயிடுன்றதுக்காக அலோகர் என்பவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சித்தாந்தம் கொண்டவர். கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படின்னா காவிலலாம் போட்டு பூஜை பண்ணுவார். ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலலாம் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்டவர் இப்படி பேசியிருக்கிறது இது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கூடிய அந்த ஓட்டுக்கள் தாவேக்காக வருவதற்கான ஒரு இதுதான். ஏன்னா அவரும் ஆர்.என். ரவி மாதிரி இது பண்ணியிருக்க முடியும், ஆனால் அதை பண்ணலை. ஸோ அவர் இதை நம்ம ஒரு ஆதரவற்ற ஒரு அரசுன்றத மாதிரி ஓட்டியிருக்காங்க. பாஜகவுடைய ஒரு கைப்பாவைன்னு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கி சேனா எதிர்த்து பேச தைரியம் கிடையாது அவருக்கு. இதெல்லாம் இந்து அமைப்புகள், ஏன்னா கலவரங்கள்னு இவங்களை வச்சு தான் பண்ணுவாங்க வட இந்தியா முழுக்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த அமைப்புகள் என்ன செய்ய போகுது, விஜய் அதை ஃப்யூச்சரில் எதிர்பார்ா 2029 எம்பி எலெக்ஷனில் இவர் திமுக அரசியல் பண்ணுவாரா, எம்பி எலெக்ஷனில் இல்லை பாஜகவை எதிர்த்து அம்மா மோடியா லேடியாவா, விஜயா மோடியான்னு பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் அப்படி எடுத்தால் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டெல்லி அரசியலில் ஒரு நகர்த்த முடியும். அதுலேயும் இவர் திமுக அப்போஸ் பண்ணாருன்னா அப்புறம் பாஜகவுடைய ஆதரவாளர்னு அது பேர் தான் வரும். ஸோ திமுகவும் அதிமுகவும் தனித்து விடப்படுகிறார்கள். என்ன ஃபியூச்சர் ஆக போகுதுன்றது தமிழ்நாடு அரசியலை நம்ம பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய் பாய்.